வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே வாழ்கவே அவை அடக்கின்றவை நல்ல வார்த்தை பேசி அப்படி என்றால் நம்ம ஊர் தாங்கவே கூடாது. நாட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும். நிக்காதீங்க பள்ளிக்குள்ள கை வச்சு மாலையனுக்கு கைத்துல என்னாச்சு ஆளுக்கு 100 எனக்கு மட்டும் செய்யவே கூடாது. அரசாங்கம் சொத்து அப்பவே கூடாது. மாபத்தவர் கணக்கு கணக்காக இருக்க வேண்டும். அது போகட்டும். குரங்கு மகாராஜா இல்லைங்க உட்காருங்க மகாராஜா. ஆமா கொக்கா யாருங்க நீ சூத்த முடுறா என் மேல தவறு இல்லைங்க. வாய முடுறான்னு ஒண்ணு சுத்தமா பேசுறா. ஆமாங்க ஆமாங்க உண்மைதான். கண்டிப்பா பேச மாட்டேன் அமரங்கள் மகாராஜா. ஐயா சைலண்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். என்ன சொல்ற அண்ணனு கவனியமா கேட்கணும். அப்புறம் சிரிக்கணும். அமைதி அமைதி சைலன்ஸ் ஏன் சொல்ல வராங்க அவங்க கருத்து கேட்போம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அரசாங்கத்துக்கு கிளம்பி வரலான்னு வந்துங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பருவான்னு ஒரு 50,000 ரூபாய் கனவு கையா தூக்கணும். யாரு இல்லன்னு சொன்னா காசு நம்மள ரொம்ப நாள் கேட்காது விட்டாங்கன்னா தெய்வம்னு சொல்லலாம். எங்கன்னா முக்கியமான வேலையா போவோம். அப்பதான் மடிக்கிறேன். எங்கயா காசு என்னயா அப்படின்னு ரொம்ப வச்சுப்பான். பணத்து கேட்க போயிடுவாங்க. ஐயா நாங்க கொடுக்காதே கொடுமா எப்படி இப்போதைக்கு நேரம் இல்ல பணம் இல்ல கொஞ்சம் காலதாமதமாகும். காத்திருக்கணும். அது என்ன பண்ணுதுங்க கொடுக்க முடியலன்னு எனக்கு கஷ்டம் கஷ்டம். நேரம் வீட்டுக்கு வந்தாரு உனக்கு காசு கொடுத்து ரொம்ப நாளை போச்சு. வட்டி பதில திரும்பி கொடுறான்னு கேட்டாரு. கிடையாது அன்னைக்கு வாங்கினா அவசரமா செலவு பண்ணிட்டாரு. நான் ஒரு பதில் சொன்னேன். ஐயா கடன் வாங்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க பூ மேலையும் பாட்டு மேல வச்சு தரேன்னு. உண்மைதான். அது போல நான் கொடுக்குறேன் ஐயா. இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க ஐயா. என் வாசி கேட்டு அவரு போயிட்டாரு. ஆனா எனக்கு தான் தூக்கமே தூக்கம் வரல. அவரு போயிட்டு வழி வருவார். பணத்துக்கு நான் என்ன பண்ண. ஆமா 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 ராவு 12 மணிக்கு ஏய்து ஒரு நெட்ட பாரு
ஒரு மஞ்சி எடுத்துக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போறேன். ஏன்டா சுடுகாட்டுக்கு போறேன்? கடங்கார மொத்த பேரையும் அங்கதான் கொண்டு போய் சமாளி. எப்படி சமாளிப்பது? போன வேகத்துல 4 குழி தோண்டேன். 3 மண்டை ஒரு கட்டு போடுகிறது. ஒருத்தனையோட தலையில்லாத பஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பாவம். அந்த 3 மண்டபத்தை எடுத்துக்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பேன். என் வீடு இந்த மாதிரி 4 கட்ட சதுர வீடு. ஒரு மண்டை ஓட்டாங்க கட்டி விட்டுட்டேன். ஒரு மண்டை ஓட்டாங்க வச்சு விட்டுட்டேன். ஒரு மண்டை ஓட்டாங்க தொங்க விட்டுட்டேன். வீட்டுல கத்தி ஒண்ணு மொக்கையா கத்தி. அந்த மொக்க கட்டி வச்சுக்கிட்டு தீட்டுங்கிற கடன் கொடுத்தாரு பாரு. அவரு வேகமா வர்றாரு வாங்குவதற்கு. வட்டி முதலி வாரி கொட்டி முள்ளாரு. வந்தவரு காசு கொடுத்து போச்சு. இப்ப வைடா குர்ஆன் சண்டை போட்டு கேட்டு வைக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாரு. என் வீட்டை நல்லா சுத்தி பார்த்தாரு. பார்த்துட்டு என்னடா பையா ஊடு பூரா ஒரே மண்டபோடா தூங்குதேன். உடனே நான் பதில் சொன்னேன். ஐயா இது எங்க அப்பனுக்கு கடன் கொடுத்தானே அவன் மண்டபம். இது எங்க பாட்டனுக்கு கடன் கொடுத்தானே அவன் மண்டபம். இது எங்க பெரியப்பாவுக்கு கடன் கொடுத்தானே அவன் மண்டபம். இப்ப அந்த மூலத்தாயா காலி ஆகுது. மொக்க கட்டி 2 வராச்சு அவரு குச்சாரி பாரு ஓட்ட. அந்த மூலையில எப்படி நம்ம தலை தான் தொங்கு பழகுது. தீட்டுற வேகத்தை பார்த்தா நம்ம தலையை வெட்டி வந்துட்டு ஓடியா காசு வானான்னு சொல்லிக்கிட்டே ஓடி சாமாத்தியம் பணவாங்கனே பணம் செப்புதான் முடிப்பு கலக்க மாட்டியா? நான் ஏன் கலங்கணும்? ஏண்டா கடன் கொடுத்தாரு அவரு அண்ணாட கலங்கணும். கண் கலங்கணும் வராது. வாயில போட்டுக்குவானு. அவங்ககிட்ட நம்ம எப்படி வாங்க போறோமோ அதுக்குள்ள நம்ம கதி என்ன தெரியும் அப்படின்னு கஞ்சி தண்ணி இல்லாத அவரு தான் கலங்க பிடிக்கணும். அவரு கடன் வாங்கினவங்க நாங்க நிம்மதியா நடந்து கிடப்போம். வராங்க பணத்தை வாங்கினா பணத்தை திருப்பி விட்டா நல்ல பேரு. கடங்காரன மோசம் பண்ணீங்க. வீட்டுக்கு வர கடங்கார அந்த நேரத்துக்கு சமாளிக்கிறேன். உனக்கு வெட்கமாக இல்ல? உணவு சாப்பிட்டு ஓரமா படுத்துறீங்க. தூங்கி எழுந்து பார்த்தா கனவு. கனவா இருக்கு. வெட்டி பேச்சு வர கிடையாது. இதை விட்டு இதை தொண்டு கபியார்த்து